இந்த பதிவில் நம்ம கெமிக்கல்ஸ் எப்படி நம்மளுடைய பாடி அண்ட் மைண்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மனித உடல் அப்படிங்கிறது ஒரு ரோபோட் மாதிரி, கெமிக்கல்ஸ்னால செய்யப்பட்ட ஒரு ரோபோட். இது மின்காந்த ஆற்றல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால இயங்கும். அப்போது நம்ம உடம்புக்குள்ள கெமிக்கல்ஸ் இருக்கும், பஞ்சேந்திரியங்கள்ல கெமிக்கல்ஸ் இருக்கும். பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லப்படுறது 5 ஆர்கன்ஸ்: கிட்னி, லிவர், ஸ்ப்ளீன், ஸ்டொமக், அப்புறம் லங்ஸ், ஹார்ட். இங்கே எல்லாமே நியூரான்ஸும் இருக்கும், டேட்டாவும் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய தரவுகளை நம்ம வந்து தரவுகள்னு சொல்லலாம், ஆசிட்னு சொல்லலாம். சரிங்களா? நம்மளோட உடம்பு ஈத்தர்னால ஆனது, ஆல்கலைனால ஆனது. ஸோ பிறக்கும் போது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஈத்தராக இருப்பாங்க, ஆல்கலைனாக இருப்பாங்க, நல்ல குணம் இருக்கும். இந்த ஆசிட் அப்படிங்கிறது வந்து டெவல் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆல்கலைன் அப்படின்றது வந்து காட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது பிறக்கும் போது ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? ஆல்கலைனா இறைத்தன்மையோடு இருக்கும். அதே குழந்தை வந்து வளர்ந்து முதிர்ந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பியும் கார்ப்புத்தன்மையாகவே மாறிடும். அவங்க வயசானதுக்கப்புறம் அதே மாதிரியான குணத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. கடவுள் தன்மை, இறைத்தன்மைன்னு அதை சொல்லலாம். நடுவில் 11 வயது வரும்போது மட்டும் என்ன ஆகும்? அமிலத்தன்மை மேலோங்கும். அப்போ குணங்கள் மாறும். இந்த அமிலத்தன்மை மேலோங்கும் போது என்னென்ன ஆகும் அப்படின்னா, அப்போதான் குண்டலினி ரைஸ் ஆகும். உடம்பு ஒரு ஆல்கலைன் பேட்டரி மாதிரி. ஆல்கலைன் பேட்டரிக்கு என்ன தேவை? ஆசிடும் தேவை, ஆல்கலைனும் தேவை இல்லையா? அப்போதான் எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும். அப்போ நம்ம உடம்புல ஹீட் ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னா, அமிலம் அதிகமாக ஹீட் ஏற ஏற சிஎஸ்எஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி இங்கே டச் பண்ணும். ஒரு செயின் ரியாக்ஷன் போகும், ஒரு அணு உலையில் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி. அப்போ ரேடியேஷன்ஸும் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட உடலே ஒரு அணு உலை மாதிரி தான். அந்த செயின் ரியாக்ஷன் நடந்து இங்கே ட்ரிகர் ஆகி ஒரு ஓப்பன் ஆகும். அவ்வளோ பெயினில், அவ்வளோ ஹீட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா லங்ஸில் நல்லா என்ன ஆகும்? ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே பைனியல் சுரக்கும் போது, டிஎம்டி சுரக்கும் போது, அப்போது உங்களுடைய ஸ்பைனல் கார்டில் டெயில் போன்லேருந்து உங்களுக்கு எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும். கால் வழியாக எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஆப்போசிட் டிரெக்ஷனில் எப்படி இருக்கும்? கரண்ட் ஃப்ளோ இருக்கும். பிரெயினுக்கு நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அவங்களுடைய லங்ஸ் வந்து என்ன ஆகும்? ஹீட் ஆகிட்டே இருக்கும். அங்கே ஆசிட் அதிகமாகும். இந்த கண்ணை நீங்கள் திறக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி. கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இங்கே கெமிக்கல் ஈக்குவிலிபிரியம் நடந்துக்கிட்டே இருக்கும், எனர்ஜி ஈக்குவிலிபிரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் இருக்கிற விஷயங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுடைய கெமிக்கல்ஸை பாதிக்கும். அப்போது இந்த ஆற்றல் சமநிலை நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? அமிலம் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். இப்போ சேர சேர உங்களோட லங்ஸ் என்ன ஆகும்? நல்லா ஹீட் ஆகும், அது சமநிலைப்படுத்துறதுக்காக. அப்போது அந்த ஹீட் அதிகமாக அதிகமாக காந்த ஆற்றல் பொருந்தியதாக உங்களுடைய உடல் மாறும். அப்போது கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டும் நல்லா கிரியேட் ஆகும். அதுதான் ஆரா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸுமே உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய கெமிக்கல்ஸை வந்து பாதிப்படைய செய்யும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும், பஞ்சபூத ஆற்றலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய வேறு சில கெமிக்கல்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி தாட்ஸுமே நம்மளோடதுன்னு சொல்லிட முடியாது. நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சேந்திரியங்கள் என்ன மாதிரியான தரவுகள் இருக்குது, அந்த கெமிக்கல்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுதான் சில ஹார்மோன்ஸை தூண்டும். அதனால தான் நமக்கு சில எண்ணங்கள் தோன்றும். நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கெமிக்கல்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி ஒரு தாட்ஸ் வர்றதுக்கு நம்மளோட கெமிக்கல்ஸ் மட்டும் காரணம் கிடையாது, வெளியில் இருக்க சுற்றுச்சூழல் கூட காரணமாக இருக்கும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தானே எல்லாமே, ஒரு எலக்ட்ரிக் வேவ்ஸ் தானே. அதுலேருந்து கூட நமக்கு என்ன ஆகும்? ஒரு தாட் வரும். நம்ம கூட பழகக்கூடிய மனிதர்களாக கூட இருக்கலாம். இங்கே எல்லா பொருட்கள்லையுமே தரவுகள் இருக்கும். தரவுகள் இல்லாமல் பொருட்களே இருக்காது. இப்போ நான் ஒரு பென் எடுத்து காட்டுறேன்னா, இந்த பெண்ணை என்னால் பார்க்க முடியுது அப்படின்னா என்னோட ஆக்சசபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே இதனுடைய கெமிக்கல்ஸ் எல்லாம் வருது. சரிங்களா? என்னால் இவ்வளோ தான் பார்க்க முடியும், என்னோட கான்ஷியஸ்னஸ்ஸால் இவ்வளோ தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் என்னால் பார்க்க முடியும், கேட்க முடியும்னு இருக்குது. அதுக்குள்ளே இது இருக்கிறதுனால தான் இந்த பெண்ணை என்னால் உணர முடியுது. சரிங்களா?
அப்போ இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ நான் இப்படி பார்க்கிறேன், இப்படி உணர்றேன் அப்படின்னா, இந்த கெமிக்கல்ஸும் என் கெமிக்கல்ஸும் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத பொறுத்து தான் நான் உணரக்கூடிய உணர்வு. ஒரு கலர் எனக்கு நீல நிறத்துல தெரியுதுன்னா, அது எனக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ பொறுத்து அது எனக்கு நீல நிறத்துல தெரியுது. என்னோட ரிசெப்டார்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து. இன்னொருத்தருக்கு அது பச்சை நிறத்துல தெரியலாம். கலர் பிளைண்டா இருக்கிறவருக்கு வேறு ஒரு நிறத்துல அது தெரியும். ஸோ நம்ம எந்த விஷயத்தையுமே உணர்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்மளோட கெமிக்கல்ஸ் தான் நம்மளோட பெர்செப்ஷன பில்ட் பண்ணுது. நம்மளோட பெர்செப்ஷன் தான் ரியாலிட்டி அப்படின்னு நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க கெமிக்கல்ஸுக்கு ஏற்றாற் போல தனித்தனி ரியாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். குண்டலினி அப்படின்றது சிஎஸ்எஃப் தலையில மூளையில ஏறி பைனியல் சுரக்க ஆரம்பிக்கும் போது இங்க ஒரு ஹோல் வருது. அதுக்கப்புறம் நல்ல டிஎம்டி சுரக்க ஆரம்பிக்குது. இதுதான் வந்து குண்டலினி ப்ராசஸ். அதுக்கப்புறம் நிறைய ஆசிட் அமில தரவுகளை வந்து உடல் முழுக்க நிரப்பி சஹஸ்ரம் வரைக்கும் நிரப்பிட்டு அதன் பின் ஆல்கலைனா நம்ம மாறுறோம் அப்படின்னா நம்மளோட ஆரா வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். நெற்றி பகுதியில் பார்த்தீங்கன்னா கொம்புகள் மாதிரி வளரும். ஸோ இதுதான் வந்து குண்டலினி ப்ராசஸ். இது எதுக்கு பண்ணுறோம்? நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் வெளியில இருந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்னாலேயோ ஆற்றல் மாற்றத்தினாலேயோ நமக்குள்ள இருக்க கெமிக்கல்ஸ் வந்து பாதிப்படையாது. நாம் எப்போவுமே சமநிலையில் இருப்போம். இந்த பஞ்சேந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஆசிட் இதெல்லாம் சமநிலையில இருந்தது அப்படின்னா கெட்ட எண்ணங்களே வராது. எப்பவுமே சந்தோஷமா நம்ம இருக்கலாம். அதுல இருக்கக்கூடிய அந்த தரவுகள் ஆசிட் மிதமிஞ்சி போகும்போது தான் நோய்களும் வருது. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கெமிக்கல் காம்போசிஷன்ல இங்க இருப்பாங்க. இங்க கெமிக்கல் ஈக்குலிபிரியம் எனர்ஜி ஈக்குலிபிரியம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு கெமிக்கல் ப்ரோக்ராம் நம்ம உடம்புல இந்த டைம்ல இந்த அலைன்மெண்ட் நடக்கும்போது இந்த கெமிக்கல்ஸ் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி இங்க விதிக்கப்பட்டது. ஒரு டிராமா மாதிரி. அதை மாத்தலாமா விதிய அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாத்த முடியும். ஆனா சில சூழ்நிலைகள்ல வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மள என்ன பண்ணுது? பாதிச்சிருது. அதனால நம்ம எப்பவுமே நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு ஆராவை நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படி நம்ம எப்பவுமே கெமிக்கலி பேலன்ஸ்டா இருக்கலாம். நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கலாம். இந்த இயங்கியல்ல எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். நம்ம பார்க்கறது, கேட்கறது, புரிஞ்சுக்கிறது எல்லாமே நமக்குள்ள இருக்க கெமிக்கல்ஸை பொறுத்து தான். அப்போ நமக்குள்ள இருக்க கெமிக்கல்ஸ்ல மாற்றம் வந்துச்சுன்னா நம்ம புரிதல் தன்மையும் மாறும். நம்ம பார்க்குற விதம் பெர்செப்ஷன் எல்லாமே மாறும். அப்போ அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு ஒன்று இருக்கா? அது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூரலி கனெக்ட் ஆகிருக்கணும். நியூரல் கனெக்ஷன்னா இந்த சாமியாருங்க, தீர்க்கதரிசிங்க, முன்கூறல் சொல்றவங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீகாக்னிஷனோட இருப்பாங்க. அவங்களுக்கு கிளார்ஆடியன்ஸ் வேலை செய்யும். எப்படி இந்த சைக்கிக் எபிலிட்டிஸ் அவங்களுக்கு மட்டும் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு அவங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உடலை வந்து குண்டலினி ப்ராசஸ்னால பண்படுத்தி இருப்பாங்க. கெமிக்கல்ஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த சைக்கிக் எபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாருமே தங்களுடைய உடலை வந்து பண்படுத்திக்க முடியும். அப்படி இருந்தால் எல்லாருமே உண்மை என்ன அப்படின்றத பார்க்க முடியும். அதுதான் நியூரல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. பழைய காலத்துலேருந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ரிஷிகள், முனிகள், செயின்ட்ஸ் எல்லாருமே. ஸோ எப்போவுமே நம்மளோட லங்ஸில் ஒரு ஹீட் இருந்துகிட்டே இருக்கிறது நம்மளை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அதனால நாம் எப்போவுமே ஏதாவது ஒரு முத்திரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் சென்சார் மாதிரி. நம்ம ஒரு கெமிக்கலால் செய்யப்பட்ட ரோபோட் மாதிரின்னு சொன்னேன் இல்லையா? இந்த முத்திரை நாம வைக்கும்போது நம்மளுடைய லங்ஸ்ல வந்து உஷ்ணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த முத்திரை வைக்கிற வரைக்கும். இந்த ஒரு முத்திரை தானான்னு கேட்டா கிடையாது. இன்னும் நிறைய முத்திரைகள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இந்த முத்திரை. இத வந்து ஒரு கேலி பொருளாவே ஆக்கி இதை ஒரு தவறான கண்ணோட்டத்துல வந்து கொண்டு போயிட்டாங்க. இது விண் ஆற்றலுக்கான ஒரு முத்திரை. இது வந்து சமநிலைக்கான ஒரு முத்திரை. நடுவரலை மட்டும் இப்படி உயர்த்தி பிடிக்கிறது. மற்ற விரல்களை வந்து
கட்டை விரல்களால அழுத்தம் குடுத்து இப்படி பிடிக்கிறது. இந்த மாதிரி நீங்க பண்றதுனால உடல் சமநிலை அடையும். ஆனா அத போய் கெட்டதா மாத்திட்டாங்க. ஆற்றல் சமநிலைக்காகவே இருக்கக்கூடிய முத்திரைகள்ல அதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஜாதகம் தான் நம்மளுடைய கெமிக்கல் காம்போசிஷன். நான் சொன்ன வெளியில இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன பண்ணும்? உள்குள்ள இருக்க நம்மளுடைய கெமிக்கல்ஸ்ல பாதிப்பை ஏற்படுத்தும். பிறக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான கெமிக்கல் காம்போசிஷன் இருந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் ஜாதகம். ஆனா ஜாதகத்துல வரக்கூடிய அத்தனையுமே பலிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்போ உங்களுக்கு குண்டலினி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, ஐ ஓப்பன் பண்றீங்களோ, அப்பவே ஆரா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து நல்லா நீங்க ஆராவ டெவலப் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கெமிக்கல்ஸ நீங்க பேலன்ஸ்டா வச்சுக்க முடியும். வெளியில இருக்கக்கூடிய எந்த ஆற்றலும் உங்கள வந்து பாதிக்காது. சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஜாதகம்ன்றது பிறக்கும்போது அந்த உடல் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா போக போக நம்மளால பண்படுத்தி மாற்றி அமைச்சுக்க முடியும். இது ஃபுல்லாவே ஒரு கெமிக்கல் ப்ரோகிராம்னு சொன்னேன். இது ஒரு டிராமா மாரின்னு சொன்னேன். அப்போ ஜாதகம் எழுதும்போதே உன் உடம்புல இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் இந்த அ கிரக சேர்க்கை வரும்போது, இந்த மாரி ஆற்றல் மாற்றம் வரும்போது இப்படியெல்லாம் உனக்கு நடக்கும். இப்படியெல்லாம் இந்த உடல் வந்து தனக்கான விஷயங்கள ஈர்த்துக் கொள்ளும். இந்த மாரி பிரச்சனைகள இந்த கெமிக்கல்ஸ் சந்திக்கும் அப்படின்றது தான் ஜாதகம். அப்போ அந்த ஜாதகம் எப்போ மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட நீங்க இன்கிரீஸ் பண்ணும்போது அது மாறும். ஜாதகம் மோசமா இருந்த எத்தனையோ மனிதர்கள் இப்ப எப்படி இருக்காங்க? ரொம்ப பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. காரணம் அவங்க இந்த குண்டலினி ப்ராசஸ் எப்படி பண்ணணும்? எப்படி உடல பண்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது கிளாஸுக்கு எல்லாம் போய் கத்துக்கணுமான்னு கேட்டா கிடையாது. உங்களோட வாழ்க்கை முறையிலே, வாழ்வியல்லே சில மாற்றங்கள செய்யறது மூலியமா உங்களுடைய கெமிக்கல்ஸ நீங்க பேலன்ஸ்டா வச்சுக்கலாம். அதே மாரி அக்செப்ட் தி பெயின் அப்படிங்கிறது தான் இதோட தாரக மந்திரமே. குண்டலினி ப்ராசஸ் நடக்கும்போது ரொம்ப வலி இருக்கும். அத நம்ம பொறுத்துக்கணும். பொறுத்துக்கிட்டு நாம அந்த ஆராவ டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த கொஞ்ச காலகட்டத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் நாம தாராளமா நல்லபடியா சர்வைவ் பண்ணலாம். ஏன்னா, உடல் பண்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பேட்டரி வந்து தன்னாலேயே நல்லபடியா இயங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி. லவ் இஸ் காட்.